வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஓகே, வழக்கம் போல் இன்ட்ரடக்ஷனாக இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ண ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம டக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டு பிகின் வித், நம்ம ஏசப்பாக்காக என்ன பண்ணுறோம்? நம்மளால் ஏசப்பாவுக்கு நல்ல பேரா கெட்ட பேரா? ஏசப்பாவுக்கு நல்ல பேர் தான். அவர் பண்ண காரியத்துக்கு அவர் நல்லா தான் பண்ணார். பட் நம்ம எந்த அளவுக்கு அவர் பேரை காப்பாற்றுறோம், இல்லை நம்ம எந்த அளவுக்கு அவர் பேரை கெடுக்கிறோம்? சமீப காலம்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாகவே கஷ்டமான விஷயம் என்னென்னா, பல கிறிஸ்டியன்ஸ்னால் ஏசப்பாவுக்கு கெட்ட பேர். டினாமினேஷன் பார்க்குறது, பணம் நோக்கமாக இருக்கிறது, அவங்களோட ஸ்தாபனத்தை பெருசாக்கணுன்றதுக்காகவும், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பர்சனல் லைஃப், எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட் பேடாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே யாருமே யோகியம் கிடையாது. இங்கே யோகியமாக யாரும் நடிக்க முடியாது. பட் ஏசப்பாக்குள்ளே வந்ததுக்கப்புறம், நான் சொன்னது கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் இல்லை, ஜீசஸ் உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான். இஸ் இட் மூவிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன்? அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா? கிராஃப் மேலே போகுதா, இல்லை கிராஃப் கீழே போகுதா? தவறு செய்கிறது மனுஷனுக்கு இயல்பு தான். பட் தெரிஞ்சே செய்கிறது நியாயம் கிடையாது. இன்றைக்கி ஜீசஸ் பேரை சொல்லி சம்பாதிக்கிற கூட்டம், இன்றைக்கி ஜீசஸ் பேரை சொல்லி ஜாதி மதம் சண்டை போடுற கூட்டம், இன்றைக்கி ஜீசஸ் பேரை சொல்லி ஏழைங்கக்கிட்டேருந்து சுரண்டுற கூட்டம், இதனால் மற்றவங்களுக்கு மத்தியிலையும் இன்றைக்கி அதர் ரிலிஜன் பீப்புள் கூட நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு, ரெடிக்யூல் பண்ணுற அளவுக்கு நம்ம இழுத்து கொண்டு போயிட்டுருக்கோமே. அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லையா? நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ருக்குறோமே. கிறிஸ்துவ மதத்துக்கு நான் சொல்லலை, ஏசப்பாக்கு. பட் இந்த வீடியோவில் அவங்கள பற்றி ஜாஸ்தி பார்க்க போகிறதில்ல. இட் இஸ் எனக்கு நான் சொன்னல, எனக்கு இவங்களை குறை சொல்கிறனால நம்ம எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இது ஒரு வருத்தம் தான். பட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெரி ஃபியூ பீப்புள் ஏசப்பாக்காக நின்று, ஏசப்பாக்காக வாழ்கிற, ஏசப்பாக்காக உயிரை கொடுத்த, இன்றைக்கும் பணம் இல்லை பார்க்காம, ஜாதி பார்க்காம, டினாமினேஷன் பார்க்காம, மதம் பார்க்காம, ஏசப்பாக்காக இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற சிலரை பற்றி ரொம்ப ஃபியூ கையில் எண்ணிடலாம். அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த டினாமினேஷன் மேலே இருக்க வெறி ரொம்ப ரொம்ப எவிடண்ட்டாக தெரியுது. அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவில் அப்படின்னு நிஜமாலுமே சொல்கிறேன். தன்னோட டினாமினேஷன், நான் இந்த பேக்ரவுண்டில் சேர்ந்தவன், நான் ஆர்சியில் சேர்ந்தவன், நான் சிஎஸ்ஐயில் சேர்ந்தவன், நான் பெண்டகாஸ்டில் சேர்ந்தவன், நான் சிபிஎம்முக்கு சேர்ந்தவன், நான் ஜெகோவா விட்னஸ்க்கு சேர்ந்தவங்கன்னு இந்த இதில் இருக்கிற அந்த வெறி அடுத்தவங்களுக்கு போய் நல்லது பண்ணணும், அடுத்தவங்களுக்கு போய் ப்ரே பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவணும், ஏசப்பாக்காக சரி, அதான் சொன்னல, நெகட்டிவ் பீப்புளை பற்றி விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவில் வெரி ஃபியூ குட் பீப்புள், வெரி ஃபியூ குட் பீப்புள், அந்த ஃபியூவில் நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவங்கள பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். டக்குன்னு வீடியோவில் போயிடலாமா? யா, நான் ஏசப்பாவை எப்படி ஏற்றுக்கிட்டுன்னு நிறைய நான் சாட்சி சொல்லியிருக்கேன். நான் எந்த மதத்தையோ எதையுமே நான் இங்கே கொண்டு வர விரும்பலை. நான் ஆரம்பத்தில் வாரத்தில் 7 நாள்னால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவேன். நான் 25 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன், நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன், நான் சின்ன வயசு நான் படித்ததே டான் பாஸ்கோனால ஆ ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்ற ப்ரேயர்லாம் எனக்கு காலையில் ஸ்கூலில் இருக்க ப்ரேயர் அதே தான். ஸோ எனக்கு ஜீசஸும் ஒரு கடவுள். நான் வெள்ளிக்கிழமைனா மோத்தி பாபா தர்கா போவேன், கோவளம் தர்கா போவேன், அது நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்க மவுண்ட் ரோட் தர்கா போவேன். எங்கள் வீட்டு பூஜை ரூமில் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட
சாமி விக்கிரகம் இருக்கும், அந்த பக்கம் ஜீசஸோட ஆல்டர் இருக்கும், பைபிள் இருக்கும், முஸ்லீம் சகோதரர்களோட வார்த்தைகள் இருக்கும், குரான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நான் எந்த ரிலிஜனை பற்றி நான் இப்போ பேசவே வரல. நான் சில விஷயங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்து எனக்கு சில விஷயங்கள் வரும்போது, சில கவலைகள் வரும்போது, நான் சூசைட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷன், அது விஷனா கனவா உண்மையாக இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டி எனக்கு தெரியும், ஆனால் ஜீசஸை தெரியாது. இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு கேட்குற கேள்விகள் வந்து, நீ எவ்வளோ காசு வாங்கிட்டு நீ இயேசு பற்றி பேசுகிற அப்படின்ட்டு நிறையா அதர் ரிலிஜன் பீப்புள் வந்து என்னை வந்து திட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, சரி, எல்லாருக்கும் நான் உட்காந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, யார்கிட்டையும் இந்த காசு வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து, இவன் ஒரு சினிமா ஆக்டர் தானே, இவன் என்ன ஜீசஸை பற்றி பேசுகிறான் அப்படின்னு அவங்களும். ஸோ ரெண்டு பக்கமும். ஸோ நான் இந்த கிறிஸ்டியன் பீப்புள் பற்றியும் பார்க்குறதில்ல, நான் கிறிஸ்டியன்ஸ் பற்றியும் பார்க்குறதில்ல. நான் எப்படி இயேசுக்குள்ளே வந்தேன், இயேசப்பா என் வாழ்க்கையில் எப்படி வந்தார்ன்றது தான். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் இப்படி தான் சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, எனக்கு இந்த ஜாதி மதம் பற்றி பேசினாலே பிடிக்காது. எனக்கு அது எனக்கு சரி, எனக்கு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அது பிடிக்காது. அதே மாதிரி வந்து எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கடவுள்னா யார், கடவுள்னா பரிசுத்தமாக இருக்கணும், கடவுள்னா வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். என்னென்னா, இப்போ என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதனால தான் நான் இவ்வளோ யோசித்து பேசுகிறேன். நான் எந்த அதர் ரிலிஜனை நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. எல்லா ரிலிஜன்லேயும் ஃபால்ட் இருக்குது, ஓகேவா? கிறிஸ்டியன்ஸ்லாம் நல்லவங்களா, ஹிந்துஸ்லாம் நல்லவங்களா, முஸ்லீம்ஸ்லாம் நல்லவங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையான கடவுளை தெரியாமல் இருந்தாங்கன்னு தான் சொல்ல வரேன். நம்ம முன்னோர்கள் பண்ண சில விஷயங்களை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோமே அப்படின்ற நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே தோணிட்டு இருந்துச்சு. ஏன் வந்து இப்போ க்யூவில் நிற்கும் போது ஸ்பெஷல் க்யூவோட உள்ளே போகிறாங்க, ஸ்பெஷல் விஐபிஸ் மட்டும் அந்த கோயிலுக்குள்ளே கர்ப்பகிரகத்து பக்கத்துலேயே போய் சாமியை பார்க்குறாங்க, இப்போ ஏழைங்களாம் ஏன் வெளியே இருந்து பார்க்குறாங்க, ஏன் வந்து சாமின்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து அந்த சாமியோட ஹிஸ்ட்ரியில் வந்து சாமி இப்படி பண்ணுச்சு, ஏன் அந்த சாமி வெறும் தங்கத்துலேயே இருக்குது, இப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் வேளாங்கண்ணி போனால் கூட ஏன் வந்து இப்படி இருக்குது, இங்கே வந்து ஏன் எனக்குள்ளே வந்து ஏன் நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னு தவிர, உண்மையான ஒரு விஷயத்தை நான் தேடிட்டு இருக்கும்போது நான் கிறிஸ்டியன்ஸை கூட எனக்கு பெருசாக வந்து அவங்க மேலே எனக்கு பெருசாக இது வரல. ஏன்னா அவங்களும் ஜாதி பார்க்குறாங்க, அவங்களும் நாடாரா இல்லை தலித் கிறிஸ்டியனாக பார்க்குறாங்க, அவங்களும் இயேசு பேரை சொல்லி நிறைய காசு வாங்குகிறாங்க, அவங்களோட வாழ்க்கையும் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப், நிறைய பேரோட பர்சனல் லைஃப் தப்பாக இருக்குது. பட் ஆன் ஸ்டேஜ் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார்னு, ஜீசஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படும் போது தான் எனக்கு ஜீசஸ் மேலே ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வர ஆரம்பிச்சது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும் போது எனக்காக இயேசு உயிரை கொடுத்தாரு, எனக்காக ரத்தத்தை சிந்தினார்ன்றதை மட்டும் நான் வந்து ஆணித்தனமாக நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அவருக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்குள்ளே இருக்க கெட்ட பழக்கங்கள்லாம் போக ஆரம்பிச்சது. என்னோடய குடி பழக்கம், என்னோடய சிகரெட் பழக்கம், என்னோடய எக்ஸெட்ரா. ஸோ முதல்ல நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடலாம், குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிடலாம், குளிச்சுட்டு நம்ம எங்கே வேணால் போகலாம், மசூதிக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம், தர்காவுக்கு போகலாம், தப்பு இல்லை அப்படின்ட்டு வெளிப்புறமாக இருக்கிற சுத்தத்தை பற்றியுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மனுஷங்க, நம்ம எல்லாருமே தப்பு செய்கிறோம், நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்ல. ஆல்வேஸ் ஐ டெல் இஸ், இயேசு அப்பா கூட நடக்கிற நட வந்து வாக் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். நான் யோகியமானு கேட்டால் இங்கே யாருமே யோகியம் இல்லை, யோகியமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தான், ஓகேவா? நானும் எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆரம்ப காலத்தில் இயேசப்பாக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் போது பைபிளை பெருசாக நான் படித்த சில மெசேஜஸ், சில பாஸ்டருங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன். அப்போது ஒரு காலகட்டத்தில் ஓகே, ஞானஸ்தானம்ன்றது வந்து இயேசப்பா சொன்னது, ஓகே, அதனால வந்து நம்ம கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிறோமா? இல்லை, அப்படி கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறனால நீ கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டன்றது கிடையாது, இல்லை. அது வந்து ராங்காக சில பேர் புரிஞ்சிட்ருக்காங்க. அது வந்து இந்த தண்ணியில் 3 வாட்டி முழுங்கி இருந்திருக்கும் போது நம்ம பழைய வாழ்க்கை போயிடுச்சு, நம்ம பழைய பழக்கம் போயிடுச்சு, நம்ம உள்ளே இருக்க பழைய மனுஷன் போயிட்டான்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அது. சரி, இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு புக் ஸ்டாலுக்கு போனேன். அந்த புக் ஸ்டாலில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ உள்ள ஜீசஸ் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்ட டைமில் நிறைய
எனக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது நிறைய பேர் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் காசு வாங்கிட்டான் பண்ணுறான் அப்படி இப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது பாவம், அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என்கிட்ட யாராவது ஜீசஸ் பற்றி சொன்னாலும் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். ஸோ அவங்க மேலே எனக்கு கோபமும் கிடையாது. ஓகே, தெரியாமல் பேசுகிறாங்கன்னு விட்டுருவேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க ஜீசஸ் பற்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க டினாமினேஷனை பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க. சில பேர் ஃபுல் ஒயிட்டில் வருவாங்க, சில பேர் ஒயிட்டு சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சில் தான் கரெக்டான ஞானஸ்தானம், எங்கள் சர்ச்சில் இயேசு இருக்கார், அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு. நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன இது, நீங்கள் தலித்தா, நீங்கள் நாடாரா, இப்படிலாம் கேட்டவங்கனால எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஜீசஸே வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஐயோ இது வந்து ஒன்றும் கிடையாது. அங்கே என்னென்னா மனுஷனை வந்து நாளாக பிரித்து வச்சுருக்காங்க. நெத்தியில் பிறந்தவன் ஒருத்தன், மாரில் பிறந்தவன் ஒருத்தன், இடுப்பு கிட்ட பிறந்தவன் ஒருத்தன், இடுப்பு கீழே பிறந்தவன் ஒருத்தன் அப்படின்னு வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இங்கே கிறிஸ்டியன்ஸு அதோட நூற்றுக்கணக்கான டினாமினேஷனை பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க என்ன வந்து ஆளுக்கு ஒரு ஆர்சின்றாங்க, சிஎஸ்ஐன்றாங்க, இசி ஏபிசிடியில் எத்தனை எழுத்து இருக்குது, அத்தனை எழுத்துல ஒரு டினாமினேஷன் இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து உண்மை இல்லை அப்படின்னும் போது எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ ஜீசஸை மட்டும் பார்த்தனா ஜீசஸை மட்டும் பாரு, நீ மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்னா நீ டைவர்ட் ஆகிடுவேன். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஜீசஸை மட்டும் தான் பார்க்குறேன் தவிர எந்த ரிலிஜியஸ் லீடரையோ எந்த ரிலிஜனையோ நான் கிறிஸ்டியானிட்டியெல்லாம் பெருசாக வந்து அவங்க சொல்கிறதுல அப்படியே கண்மூடித்தனமாலாம் நம்ப மாட்டேன். நான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ பைபிள் என்ன இருக்கோ அதுதான். ஸோ இப்படி தான் நான் போயிட்டுருக்க நேரத்தில் அப்போ ஓகே சரி ஜீசஸ் தான் சொல்கிறாரு, ஓகே ஜீசஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போது இந்த கடையிலலாம் போயிட்டு சில புக்ஸ்லாம் வாங்கலான்னு தோணும். அப்போது நான் நல்லா ஞாபகம் இருக்குது, 2004 ஒரு கடைக்கு போகிறேன். முதல்ல ஒரு புக்கு வாங்கலான்னு போகிறேன். எனக்கு என்னென்னே தெரியாது. சரி ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கெலாம் பொறுமை கிடையாது. போயிட்டுருக்கும்போது ஒரு புக்கு கண்ணில் பட்டுச்சு. அந்த புக்கோட கவர் நல்லா இருந்துச்சு, அந்த பேர் சூப்பராக இருந்துச்சு. இப்போது இந்த 90s கிட்ஸ்க்கெலாம் இல்லை 90s முன்னால் இருக்கவங்கள ஸ்கூலில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஃப்ரீக் அவுட் அப்படின்வோம். நாங்களாம் படிக்கும்போது ஃப்ரீக் அவுட், லெட்ஸ் ஃப்ரீக் அவுட் மேன் அப்படின்வோம். ஃப்ரீக் அவுட்னா ஜெயிலில் ஃப்ரீக் பண்ணிக்கலாம், ஃப்ரீக் ஸ்டைல் அப்படின்வோம். அப்புறம் அந்த பங்க் விட்றது, இந்த கலர் அடிக்கிறது, இந்த RX பைக்கில் டிஃப்யூசர் போட்டு போகிறது, இந்த பேகி பேண்ட்டை போட்டுட்டு ஃப்ரீக் அவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் டைமில் என்னோட டீன்ஸ் என்னோடய ஸ்கூல் டைம்லலாம் வந்து அந்த ஃப்ரீக் அவுட்டுன்ற வார்த்தை. அப்போ என் கண்ணில் ஒரு புக்கு, அந்த கவர் நல்லா இருந்துச்சு. அந்த புக்கு மேலே ஜீசஸ் ஃப்ரீக்ஸ் அப்படின்னு போட்டுருந்தது. ஜீசஸ் ஃப்ரீக்ஸா, பரவாயில்லையே ஜாலியாக இருக்கே அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கிட்டேன். அதான் நான் வாங்கின ஃபஸ்ட்டு புக். நான் அதுக்கு முன்னாடி பைபிளை கூட சரியாக படிக்கல. அந்த புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன். இந்த புக்கை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து என்னென்னா நம்ம ப்ரே பண்ணுறது, நம்ம ஹிந்துவாக இருக்கணும், கிறிஸ்டினாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், நம்ம ப்ரே பண்ணுறது என்ன, நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஏன் என்ன இப்படி நம்ம வந்து நம்மளோட ப்ரேயர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்மளோட ப்ராஸ்பெரிட்டி பற்றி, நம்மளோட சந்தோஷத்தை பற்றி, நம்மளோட பிஸ்னஸை பற்றி. ஸோ ஜீசஸை ஏற்றுக்கிட்டால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் போயிடும், எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிடும், நான் பெரிய ஆள் ஆகிடுவேன். இப்படி தான் ப்ரேயர், இப்படி தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நான் மற்றவங்களுக்காக எனக்கு ப்ரே பண்ண தெரியாது, மற்றவங்களுக்காக ப்ரேயர்ன்றதுனே தெரியாது. எவ்வளோ தூரம் நம்ம க்யூவில் போய் நின்று அந்த 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த சாமி சிலைக்கு முன்னாடி நிற்கும் போது மற்றவங்களுக்காக ப்ரே பண்ண மாட்டோம், நம்மளுக்காக தான் ப்ரே பண்ணுவோம். என்ன தான் சர்ச்சில் போயிட்டு நம்ம வேளாங்கண்ணிக்கு எங்கே போனாலும் அங்கே போய்ட்டு மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுற முடியும், நம்மளுக்காக தான் ப்ரே பண்ணுவோம், நம்மளுக்காக தான் வேண்டுதல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஜீசஸை நம்ம வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் ஜீசஸோட தான் கேட்டால் நம்மளுக்கு பெரிய ஆளாகிடலாம், நல்லா சம்பாரிச்சிடலாம், ப்ராஸ்பெரிட்டி வரும், நம்ம வந்து சூப்பராக ஆகிடலாம். இதுதான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு. இந்த புக்கு வாங்கிட்டு அப்போ நான் பாம்பேக்கு போகிறேன். என்னோடய கசின் அவங்க வீட்டுக்கு நான் போகிறதுக்காக 2003 எண்டா 4ஆன்னு தெரியல. அப்போ போயிட்டுருக்கும்போது பாம்பேயில் வந்து அப்போ மும்பைக்கு போகிறதுக்கு வந்து 1.5 நாளோ என்னமோ ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டுருக்கோம். அந்த புக்கை எடுத்து படிக்கலான்னு அந்த புக்கு எடுத்தேன். அந்த புக்கு தான் இந்த புக்கு. இந்த கவர் நல்லா இருக்குது, இந்த புக்கு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஃப்ரீக்ஸ்னு இந்த புக்கு. பெருசாக எனக்கு அதுக்கப்புறம் அப்போல்லாம் புக்கெல்லாம் படிக்க பெருசாக தெரியாது எனக்கு. ஸோ இந்த புக்கு வாங்கினோடனே இந்த புக்கை எடுத்து அந்த 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 நைட்டு கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும், ட்ரெயினில் அந்த சாப்பாடெலாம் கொடுத்தோன்னே அப்பர் பர்த்தில் படுத்து திறந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த புக்கு நான் என்ன நினச்சிட்ருக்கேன், ஜீசஸ் பற்றி, ஜீசஸ் ஏற்றுக்கிட்டோன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஸ்டோரிஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஸ்டூட் ஃபார் ஜீசஸ், த அல்டிமேட் ஜீசஸ் ஃப்ரீக்ஸ். இதுதான் பழசாயிடுச்சு பாருங்க புக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேவா? சரி இது அப்படின்னோட என்னோடய கற்பனை என்னென்னா,
ஜீசஸ்க்காக யாரெல்லாம் வந்து கும்பிட்டு எப்படி பெரிய ஆளானாங்க. டெஸ்டிமனி எப்படி தான் நான் சொல்கிறேன். நான் ஜீசஸை கும்பிட்டேன், என் பிஸ்னஸ் பல மடங்கு பெருசாச்சு. ஜீசஸை கும்பிட்டேன், நான் BMW கார் வாங்கிட்டேன். ஜீசஸை கும்பிட்டேன், நான் பெரிய ஒரு சபை வச்சுருந்தேன், எனக்கு 4 சபை ஆகிடுச்சு. ஜீசஸை கும்பிட்டேன், எனக்கு வந்து 5 டிஜிட்டில் இருந்த சம்பளம் 6 டிஜிட்டாக மாறிச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த புக்கை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல, எனக்கு அந்த ஆசை. இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு உள்ளே போட்டிருந்தது இதுதான். நான் படிக்கிறேன் பாருங்க. டெடிகேட்டட் டு ஆல் தோஸ் who refused to deny Jesus, your faith was not in vain. இதுதான் நான் ஃபஸ்ட்டு, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னோடனே இது பாருங்க, இதுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னா what will people think when they hear that I am a Jesus freak? What people do when they find that it's true? I don't really care if they label me as a Jesus freak, cause they aren't no disguising the truth. What will people think? What will people do? I don't really care. What else can I say? There aren't no disguising the truth. என்னன்னா என்னை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஜீசஸ் ஃப்ரீக்னா நான் நினச்ச ஃப்ரீக் அவுட் இல்லாமல் இந்த ஃப்ரீக் வேறு ஏதோன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த புக்கோட ஃபஸ்ட்டு கதையை படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த புக்கோட ஃபஸ்ட்டு கதையை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இட் இஸ் அபவுட் மார்ட்டியர். இயேசுக்காக உயிரை விட்டவங்களோட உண்மையான கதைகள், உண்மையான சம்பவங்கள். இதில் வந்து எல்லாமே இது பைபிளில் இருக்கிறது இல்லை, உண்மையாக ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஜப்பான், சைனா, அமெரிக்கா, யூரோப்பு, எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஒருத்தர் நிறைய நபர்களோட உண்மையான விஷயங்கள். இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நான் இதை வந்து லைட்டாக படிக்க ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டோரி, when I took the first story, here are their stories. ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆன் ட்ரையல் ஃபார் ஷேரிங் த காஸ்பிள். இது ஃபஸ்ட்டு ஸ்டோரியே எந்த ஊரில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். அனிலா அண்ட் பர்வீன், these names have been changed to protect their individual and their families. ஓகேவா? ஆனால் அவங்களோட பேரை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் சம்பவம் உண்மை. 17-18 வயசு, ஊர் பாகிஸ்தான், 1997 நடந்த ஒரு சம்பவம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு படித்த கதை, உண்மை சம்பவம், ட்ரூ ஸ்டோரி. படித்தோன்னே என்ன தெரியுமா பண்ணேன் சொல்கிறேன். இந்த புக்கு ஃபஸ்ட்டு கதை படித்தோன்னே அப்படியே புக்கை தூக்கி பேக்கில் வச்சுட்டேன், பயந்துட்டேன். என்னடா ஜீசஸை நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் காரு வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வேலையில் பெரிய ஆள் ஆகலாம், நம்ம பிஸ்னஸ் பெருசாகும். இது நம்மளுக்கு அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, ஓகேவா? இதெல்லாம் நடக்கும்னு நினச்சா இது என்னடா நம்மளுக்கு நல்ல ஒரு நம்மளோட பர்சனல் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அப்படி பிளெஸ்ஸிங் பற்றி, ப்ராஸ்பெரிட்டி பற்றி போடுவாங்கன்னு பார்த்தா, ஏன் நம்மளுக்கு முதல் எடுத்த புக்கே இயேசுக்காக உயிரை விட்டவங்க. அதாவது பைபிளில் இருக்கிற விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆரில் இருந்த நடந்தவங்களோட விஷயம். இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இன்னொருத்தர் ஜஹீர் அப்படின்றவர், இன்னொரு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், இன்னொன்று இங்கிலாந்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்தியா, இப்படி எல்லாமே கியூபா. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட அத்தனை பேரோட இது இருக்குது. எத்தியோப்பியா, இதுக்குள்ளே அவ்வளோ பெல்ஜியம் நீங்கள் அப்படியே ஃபிலிப்பைன்ஸ், இப்படி எல்லாமே ட்ரூ இன்சிடென்ட்ஸ். இதில் அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான். இந்த புக்கில் அதிகமாக இது வந்து இந்தியன் புக் கிடையாது, இது வந்து ஒரு இது இருக்க புக்கு தான். நான் வந்து ஆக்சுவலாக நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மும்பையில். அப்போ வந்து என் கசின்ஸ், அப்போ தான் நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன் 2004. அப்போ வந்து பெனேஹன் அப்படின்ற ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு பெரிய குர்லாவில் பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த கார்டு தான் இது, அதெல்லாம் அந்த புக்கில் அப்படியே இருக்குது. வருஷம் பாருங்கள் 2004, ஓகேவா? இப்போலாம் நான் பெனியனெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அப்போ போனது ஸ்டார்டிங் டைமில், அதனால் சொல்ல வரேன். அதெல்லாம் நம்பாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த புக்கை கொடுத்தாரோ என்னமோ தெரியல. கொரியா. ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு ஊர் கிடையாது, என்டையர் வேர்ல்டில் இருக்கிற உண்மை சம்பவங்கள், உண்மையான அவங்களாம் யார், சாதாரண மக்கள், இயேசுக்காக பர்மா, நேபாள், இவங்க எல்லாரும் இயேசுக்காக எப்படிலாம் உயிர் கொடுத்தாங்க பாருங்கள். பாகிஸ்தான் தான் அதிகம், கத்தார், எல்லாம் தான். நம்ம வந்து இந்த பாருங்க
தஜிகிஸ்தான், அதாவது நம்ம எதிர்பார்க்காத உண்மைகள், எதிர்பார்க்காத விஷயங்கள், டர்க்கி, உஸ்பெகிஸ்தானு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, எல்லாரோட அவங்க அந்த ஊரில் இருக்கவங்க இயேசுக்காக நின்று எப்படி அவங்க உயிரை விட்டாங்க, என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்க. எனக்கு ஏன் இந்த புக்கை ஃபஸ்ட்டு ஏசப்பா எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு அன்றைக்கி புரியவே இல்லை. எனக்கு இன்றைக்கி தான் புரியுது. இன்றைக்கி தான் சமீப காலமாக தான் புரியுது. ஏன்னா நீ இப்போ தான் இயேசுக்குள்ளே வர்றதுக்கு நீ சம்பாதிக்கணும், நீ பெரிய ஆளானுன்றது கிடையாது. நீ பரலோக ராஜ்யத்தை தேடினா, நீ பரலோக ராஜ்யத்தை மட்டும் தேடு. நான் ஏசப்பாக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் கஷ்டம் வரும் அப்படிலாம் நான் அந்த ஆங்கிளில் சொல்ல வரல. நீ ஏசப்பாக்கா நிற்கும் போது உனக்கு நிறையா பிரச்சனைகள் வரும், உனக்கு நிறைய பாடுகள் வரும், நீ சிலுவையை சுமக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர் உன்னை காப்பாற்றுவார். இவ்வளோ தான் பேசிக். யூ ஜஸ்ட் டூ த ஒர்க் ஆஃப் கிங்டமை நோக்கி மட்டும் நீ போய்ட்டுரு, பரலோக ராஜ்யத்தை நோக்கி மட்டும் போய்ட்டுரு. இந்த உலகத்தில் உனக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்றது எனக்கு ஆணித்தரமாக. ஸோ நீ எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு நான் கேண்டில் ஏற்றுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் வேணும். நீ முதல்ல ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யணும் எனக்கு ஆரம்பத்தில் சொல்கிறதுக்காக இந்த புக்கை கொடுத்தாருன்றது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கி நிறைய புரியுது. இன்றைக்கி பார்க்குற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 99% ப்ராஸ்பெரிட்டி. நான் அன்றைக்கி சொல்கிறேனே, அன்றைக்கி நான் போகும்போது எனக்கு இந்த ஷூட்டிங்கில் எந்த வேலையில் எதுவுமே கிடையாது. பட் என் மைண்டு ஜீசஸ்னால் இதுதான்டா, இதை நோக்கி வர்றதுனா என் பின்னாடி வா. இல்லை நீ ப்ராஸ்பெரிட்டியை தேடி, நீ சொத்தை தேடி, நீ வெறும் மணியை தேடி போகிறனா என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை அவர் கொடுத்தார். மும்பையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபுல்லு புக்கை நான் படித்து முடித்தேன். இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். ஸோ இந்த புக்கை பற்றி இன்றைக்கி பேசிட்டோம். இதுக்கு அடுத்தது எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2004 வாங்கின புக்கு அப்போ எனக்கு முழுசாக புரிஞ்சுதோ புரியலையோ, இட் டுக் ஸோ மெனி இயர்ஸ் எனக்கு உண்மையாக ஜீசஸ் கூட நடக்கிறதுனா என்ன அப்படின்னு புரியறதுக்கு. இன்றைக்கி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல. இப்போவும் நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் வாக்கிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், வாக்கிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ், ப்ராஸ்பெரிட்டி மட்டும் கிடையாது, ஏசப்பா கூட நடக்கிறதுன்றது வேறு விஷயம். அப்புறம் தான் ஒரு விஷயமாக புரிஞ்சுது. நான் ஷூட்டிங்கில் ஏசப்பா பற்றி சொல்லும் போது ஏசப்பா பற்றி பேசாத அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏசு பற்றி சொல்லக்கூடாதா? வெளியே சாட்சி சொன்ன ஏசை பற்றி சொல்லாத, இன்னும் ஏசுன்ற கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றும் பெரிய ஜீசஸ்க்காக பெருசாக அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு சொல்ல வரல. ஆனால் ஏதோ பண்ணணும்னு நினைக்கும் போது திருப்பி என்னையே நான் கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சுக்கு போய் உக்காந்துட்ருக்குறோம், பார்த்த கிறிஸ்தவங்களே பார்த்துட்ருக்குறோம், நம்ம வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லலையே. சர்ச்சுக்குள்ளே பேசுகிறதுல நம்மளுக்கு ஒரு இதுவும் கிடையாது. அங்கே போய் இயேசு நல்லவர்னு கிறிஸ்டியன்ஸ் கிட்ட சொல்கிறதுல அவங்களுக்கு இயேசுவை தெரியும். அப்போ இயேசுவை பற்றி யார்கிட்ட சொல்லணும்? இயேசுவை பற்றி தெரியாதவங்ககிட்ட சொல்லணும். முஸ்லீம் சகோதரர்கள்கிட்டையும் ஹிந்து சகோதரர்கள்கிட்டையும் அவங்கக்கிட்ட பேசணும். அங்கே பேசும்போது தான் நம்மளுக்கு சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் அப்போசிஷன் வரும், சில பேர் திட்டுவாங்க, சில பேர் அடிக்க வருவாங்க, என்ன வேணால் நடக்கும். அங்கே நம்ம மரியாதை எதிர்பார்க்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்க, 2 மாதம் குழந்தைங்கலேருந்து அத்தனை குழந்தைங்க இறந்து போதுங்க கேன்சரில். அந்த குழந்தைங்கள அப்பா அம்மாவுக்கு இயேசு பற்றி சொல்லணும். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், இயேசு குணப்படுத்துவார், இயேசு யாருன்னு சொல்லணும். அப்போ வெளியே போய் ட்ரைபல் பீப்புள் கிட்ட சொல்லணும், ரோட்டில் போகும்போது இயேசு பற்றி சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதை நம்ம விட்டுட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோமே, இது கரெக்டாக தப்பான தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நான் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லும் போது பொன்னாடை போத்துவாங்க, ஸ்ரீயர் வந்திருக்காரு, எல்லாம் கைத்தட்டுங்கள், கரகோஷம் கொடுங்கள், சூப்பர் ஸ்ரீ வந்திருக்காரு, இயேசுவை பற்றி சொல்லுங்கள், எல்லாமே கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட நம்ம என்கிட்ட கேட்பாங்க. நான் எப்போதுமே யார்கிட்டையும் நான் சாட்சி சொல்கிறதுலாம் காசுலாம் வாங்க மாட்டேன். அப்புறம் காணிக்க கொடுக்கறது. அப்போ வெளியே பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் சில பேர்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும். குழந்தைக்கு ஜூஸ் வாங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்வாங்க. நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன், எத்தனை பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? ஏசப்பா ஏழைங்களுக்கு உதவ சொல்கிறார், வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இப்போ நம்ம மார்க் 16:15, மத்தேயு 28,
18-20, மத்தேயு 10. இயேசு என்ன சொல்கிறாரு? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றாரு. நம்மளை ப்ரே பண்ண சொல்கிறாரு. நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. இங்கே பாஸ்டர் தான் ப்ரே பண்ணணும், பாஸ்டர் தான் பண்ணணும்னு இருக்கா? நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ரிலிஜனே இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். இயேசு பற்றி சொல்லுவோம். ஸோ என்னை ஆரம்பத்திலேயே நான் இயேசுக்குள்ளே வரணுன்னு நினைக்கிற போதே, இதுதான்ப்பா இயேசு, இதுதான்ப்பா கிறிஸ்டியானிட்டின்ற வார்த்தை கூட இல்லை, இதுதான்ப்பா இயேசு. நீ இயேசு ஏற்றுக்கிட்டால் இதெல்லாம் இருக்குது. நீ கிங்டம் இருக்க தான் பண்ணணும். நீ அது கிடைக்கும், இது கிடைக்கும், இங்கே சேர்ந்தால் இந்த லாபம் இருக்குது, அந்த லாபம் இருக்குது, அந்த கட்சியில் சேர்ந்தால் அப்படி சம்பாதிக்கலாம், இந்த கட்சியில் சேர்ந்தால் இப்படி சம்பாதிக்கலாம். அது கிடையாது. நீ சர்வீஸ் பண்ணுவியா, ஏசப்பா சொன்னது பண்ணுவியா அப்படின்னு எனக்கு காமிச்சது தான் என்னோடய ஆரம்ப வாழ்க்கை. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் காலையில் எழுந்திரிச்சு எனக்காக ப்ரே பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு, குழந்தைங்களுக்காக, ஏழைங்களுக்காக. நம்ம எத்தனையோ விஷயம் ப்ரே பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ உண்மையான இயேசுவோட பிள்ளைங்க ரோட்டில் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. அவங்கள அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, தலையை வெட்டுறாங்க. ஆனால் இயேசுவை பற்றி போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸுக்கிட்டே டாக்டர்கிட்டையும் சில நேரம் திட்டு வாங்கிட்டு, யாரை கேட்டு உள்ளே வெளியே போ, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறைக்கு அவ்வளோ நடக்குது. அவங்க மத்தியில் போய் இயேசுவை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கி இயேசு பற்றி சொன்னால் வெளியே அவ்வளோ பாடுகள் வருது. உள்ள பைபிளை கிழிச்சு போடுறாங்க, தூக்கி போடுறாங்க. எத்தனை தம்பிங்க தங்கச்சிங்க அடி வாங்குறாங்க ரோட்டில். எத்தனை பேர் ஒருத்தர் அரைஞ்சா, ஒரு ஊழியக்காரர் அரைகிறாங்க, ஒரு மறுக்கணத்தை காட்டுறாரு. நான் வீடியோஸில் பார்க்குறேன், செருப்பால் அடிக்கிறாங்க. செருப்பால் அடித்து இயேசு பற்றி சொன்னதுக்கு செருப்பால் அடிக்கிறாங்க. கட்டி வச்சு மூஞ்சில் குங்குமத்தை போட்டு பைபிளை மெதின்றாங்க. இதில் என்னென்னா கிறிஸ்டியன்ஸே, ஏன்னா நம்மளும் நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. நான் எந்த ரிலிஜனையும் இதில் கொண்டு வரல. பட் எல்லாருமே இயேசுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. இவங்க மத்தியில் இயேசுவை சொல்கிறது கஷ்டமா? இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து அவங்களுக்கே சுவிசேஷம் சொல்லிவிட்டு, இது என்னோட மந்தை, இது என்னோட ஆடு, என்னை விட்டு வெளியே போகாத, காணிக்கை இங்கேயே கொடு, இன்னொரு சர்ச்சுக்கு போகாத, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசப்பா உள்ள வர. இயேசப்பா பற்றி உண்மையாக இருக்கிறவங்க தனக்கு இருக்கிற எல்லா பணம், சொத்து எல்லாம் கொடுத்து இயேசுக்காக அங்கே இருக்க ஏழைங்களை, அங்கே இருக்க குஷ்டரோகிகளை குணமாக்கி அவங்களுக்கு சேவை பண்ணுறாங்க. அதுக்கு பரிசு அவங்களுக்கு கொடுக்குறது உயிரோடு எரிச்சிடுறாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவர் 2 பிள்ளைங்க, டிமோத்தி அண்ட் ஃபிலிப் நினைக்கிறேன், ஆமாம், அவங்க 2 பேர்த்தையும் உயிரோடு எரிச்சாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன விஷயம் நடந்தது. டிமோத்திக்கு 6 வயசு, ஃபிலிப்புக்கு 10 வயசு. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ன பாவம் பண்ணார்? இயேசு பற்றி சொன்னார், குஷ்டரோகிகளுக்கு ஹெல்ப் பண்ணார், அவரை எரிச்சாங்க. நான் எப்போதும் ப்ரே பண்ணும்போது என்ன ப்ரே பண்ணுவேன்னா, ஏசப்பா இவங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த அடிக்கிறவங்க, இந்த எரிக்கிறவங்க, இந்த உதைக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் தண்டிக்க வேண்டாம். அவங்கள நான் கர்ஸ் பண்ணல. இவங்க எல்லாத்துக்கும் இயேசு யாருன்னு தெரியணும். இவங்க இயேசுவை ஏற்றுக்கணும். நிஜமாலுமே கிரஹாம் ஸ்டெயின்ஸை எரிச்சவங்களுக்காக நான் ப்ரே பண்ணுவேன். அவங்க மனம் மாறணும். ரோட்டில் அடிக்கிற ஒவ்வொரு ஹிந்து பிரதர்ஸும், ஒவ்வொரு முஸ்லீம் பிரதர்ஸும், ஒவ்வொரு ஏத்திஸ்டையும், இயேசுவை தெரிஞ்சும் தப்பு செய்கிற கிறிஸ்டியன்ஸுக்காக இயேசப்பா இவங்களை மாற்றுங்க. அவங்கள நான் சபிக்கலை, அவங்கள நான் கர்ஸ் பண்ணல, அவங்கள நான் ப்ளெஸ் பண்ணி இயேசுவே அவங்கள தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்க எப்படியாவது இயேசுவை தெரிஞ்சுக்கணும். என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது? கிரஹாம் ஸ்டெயின்ஸை எரித்து அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணனா அவங்க மாறுவாங்களா அப்படின்ற கேள்வி சில நேரங்கள் எனக்கும் வரும். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஆன்சர் கிடச்சிது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸோட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரிசாவில் நடந்த ஒரு துயர சம்பவம். இயேசுவுக்காக உயிரை விட்ட ஒரு நல்ல மனுஷன். அவர் அவர் மனைவியும் அவர் பொண்ணையும் அவங்க இதில் விட்டுட்டு ஒரு ஊழியத்துக்காக அவரோட பையன் 2 பசங்களோட போகிறாங்க. ஊழியம் முடிச்சுட்டு வர நேரத்தில் இத்தனைக்கு அந்த ஊருக்கு நல்லது பண்ணுறாரு. நிறைய மிஷினரிஸ், நிறைய பேர் இயேசுக்காக நல்லது பண்ணவங்க இருக்காங்க. இது நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஃபாரினர்ஸ் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மதம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்றது ஒரு தவறான விஷயம். இது நிறைய பேர் அது அப்படி தவறாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஊருக்கு எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்க. இதை பொறுக்க முடியாமல் பஜ்ரங் தால் என்ற அந்த
இதை சேர்ந்தவங்க ஒரு 51 பேர் நான் சேர்ந்து அவங்க அவங்க வந்த ஜீப்பில் அவங்கள எரிச்சிடுறாங்க. அதில் வந்து அவரோட 2 பிள்ளைங்களோட அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 51 பேரை வந்து அவங்க மேலே கேஸ் போடுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக 3 பேர். அதில் 3 பேர் யாருன்னா தாரா சிங், ரவீந்திரபால் சிங், அவருக்கு இன்னொரு பேர் தாரா சிங் ஆர் ரவீந்திரபால் சிங். இன்னொருத்தர் வந்து மகேந்திர ஹெம்ராம். அதுக்கப்புறம் செங்கு ஹன்ஸ்தா, ஓகேவா, ஹன்ஸ்தா, செங்கு ஹன்ஸ்தா. இது 3 மேஜர் அக்யூஸ்டுங்க, ஓகேவா. நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணோன்னே, ஆனால் கிராம் ஸ்ட்ரெயின்ஸோட மனைவி வந்து இவங்களை மன்னிச்சிடுறேன், அவங்க 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 இயேசு ஏற்றுக்கணும், இயேசு அன்பு அவங்களும் ருசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சிடுறாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த ஊழியம் நடந்துகிட்ருக்குது. அப்போது நான் எல்லாத்துக்கும் வந்து ப்ரே பண்ணிருக்கும்போது இவங்களுக்கும் நான் ப்ரே பண்ணுவேன். இந்த எரிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து எந்த கை அவங்கள எரிச்சதோ அந்த கை பைபிளை தொடணும். எந்த கால்கள் அவங்களுக்கு எதிராக வச்சு அந்த கால்கள் இயேசப்பாக்கு முன்னாடி முட்டி போடணும். எந்த வாய் இயேசு இல்லைன்னு சொல்லிச்சோ அந்த வாய் இயேசுவை சொல்லணும். அவ்வளோதான். அவங்கள நான் மதம் மாறணும், அவங்க எரிஞ்சு போயிடணும், அவங்க அழிஞ்சு போயிடணும், அவங்க குடும்பம் நாசமாக போயிடணும், நீ உருப்படாமல் போயிடணும், கடவுளை அவங்களை தண்டிச்சிடணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணவே இல்லை. அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனால் உண்மையான தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் என்னோடய ப்ரேயர். பட் இதெல்லாம் ப்ரே பண்ணிருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா? நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த மகேந்திரா ஹெம்ராம் அப்படின்றவர், அவர் வந்து 25 வருஷம் கழித்து அவர் வெளியே விடுறாங்க. அவர் வந்து சால்வெல்லாம் போற்றி அவர் பண்ணது வீரதீர செயல் அப்படின்ட்டு அவரை வந்து வரவேற்கிறாங்க. அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு மரியாதை கிடைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் என்னடா அவர் ஒருத்தர் உயிரோடு எரித்து அவரை மன்னிச்சிருக்காங்க, பட் இவங்க வந்து இதை கொண்டாடுறாங்களே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 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 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு வீடியோ சும்மா சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் படித்தேன். அது என்னென்னா, இவங்க 2 பேர் பெரியவங்க. இந்த எரிக்கிறதுல 51 பேரில் இந்த 3 பேர் தான் முக்கியமான ஆளுங்கள. அதில் வந்து ஒரு டீனேஜ் பையன், அந்த டீனேஜ் பையனோட பேர் வந்து செங்கு ஹன்ஸ்தா. இந்த செங்குன்றவர் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து டீனேஜாக இருக்கனால அவரை வந்து இந்த ஜுவேனியல் இதுன்னு சொல்கிறோம்ல, நம்ம எப்படி சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதில் போட்டுறாங்க. அந்த பையன் வந்து அதில் தான் இருக்கிறாப்புல, அதில் தான் வளர்றாப்புல. அந்த பையன் வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி வந்து ரொம்ப வந்து ரிஸ்கான விஷயம். நான் வந்து ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ நிறைய அலௌடு கிடையாது. சமீப காலத்தில் வந்து இந்த ஜுவனியல் இதுக்கு மட்டும் நான் போயிருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ஸ் போவேன், டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் போவேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். சாரி, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பைபிள் ஸ்டடி பண்ணுவேன், பைபிளுக்கு கிளாஸஸ் போவேன். கிளாஸஸ்னால் மற்றவங்க சொல்ல இயேசு என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்காக எங்களோட சீஷர்களுக்கு எங்களோட ஷெப்பர்டு மூலியமாக அதை கற்றுக்கிறதுக்கு போவேன். ஏசப்பா என்ன சொன்னார்ன்றதுக்காக அங்கே மணிக்கணக்காக இயேசுவோட வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். அதுக்கப்புறம் வெளியே போய் வேலை பார்ப்போம். ஸோ டிஅடிக்ஷன் சென்டர் எந்த குடிச்சு அவங்க வாழ்க்கையை கெட்டு போகிறவங்க இவங்ககிட்ட தான் என்னோடய ஊழியம். இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ஜுவனியல் இதுக்கு போகும்போது கூட அவங்க சொன்னாங்க, எங்கள் சில இடங்கள்லாம் உள்ளே போக முடியாது, ரொம்ப டேஞ்சரஸ், பசங்க ரொம்ப மோசம், பக்கத்தில் போனீங்கன்னா கையை அறுத்து கூட விட்டுருவாங்க. ஸோ அங்கே ரொம்ப இந்த பசங்க ரொம்ப ஆரகண்ட்டாக இருப்பாங்க. பட் இந்த செங்குன்ற பையன் உள்ளே போனதுக்கப்புறம் நான் நினச்சேன், அதுக்குள்ளே போனால் அந்த பையன் வெளியே வரும்போது ரொம்ப மோசமாக தான் வருவாங்க. அந்த காலத்தில் போன பையன், ஓகேவா. இப்போ அவருக்கு வந்து வயசு ஜாஸ்தி இருக்கும். அவர் வந்து ரிலீஸ் வந்து 9 வருஷத்தில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 9 வருஷத்துல வெளியே வந்துடுறப்பில். வெளியே வந்த அந்த நபர், செங்குன்ற நபர் மனம் மாற்றம் அடைகிறாரு, தான் தெரிஞ்ச தப்பை உணர்றாரு. அப்போ அந்த அவருக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவருக்குள்ளே வந்து அவரோட இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குள்ளே ஒரு வாய்ஸ், ஒரு மெல்லிய சத்தம் உள்ளுக்குள்ளே, பரவாயில்ல, இதுக்கு மேலே தப்பு செய்யாத, இதுக்கு மேலே யாரையும் இந்த மாதிரி பண்ணாதனால மனசு குத்தப்படுது அவருக்கு. அவரோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வந்து பண்ணோன்னு திருப்பி வெளியே வராரு. அவரால் அந்த பஜ்ரங் தாலில் இருக்க முடியல. அப்புறம் ஒரு விஷயம் அவர் உணர்றாரு, பஜ்ரங் தாலில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், பட் அவங்களுக்கு புரியல, இங்கே யாருமே கன்வெர்ட் பண்ணல, எல்லாம் மன விருப்பத்தோடு தான் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவருக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டு இவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டார். இந்த செங்கு இந்த கிராம் ஸ்ட்ரெயின்ஸையும் அந்த 2 பசங்களையும் எரித்த ஒரு டீனேஜர் இத்தனை வருஷம் கழித்து இயேசுவை ஏற்றுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசுக்காக பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னை யாருமே மாற்றலை,
எனக்கு ஒரு குரல் கேட்டிருக்குது, எனக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்குது, இயேசு தான் உண்மையான தெய்வம்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பட் இங்கே யாருமே என்னை கன்வெர்ட் பண்ணலையே, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே, என்னை கன்வெர்ட் பண்ணுறாங்க, அப்படி என்னை கன்வெர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹிந்து மதத்தையே வந்து அழிக்க வந்திருக்காங்க, இவங்க தப்பான ஆளுங்க நினச்சி தானே இவங்களை நான் எரித்தேன், பட் நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி அந்த செங்குன்றவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசுக்காக வாழ்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது எனக்கு படிக்கும் போது நான் ப்ரே பண்ணி தான் இது நடந்துச்சுன்னு சத்தியமாக சொல்ல வரல. பட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. ஒன்றை துன்புறுத்துறவங்களுக்காக நீ ப்ரே பண்ணுன்ற இயேசு சொன்னார்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அப்போது நான் யோசித்தேன், நம்ம ப்ரே பண்ணுறதுலாம் வேஸ்ட்டாக, எப்படி அந்த தாரா சிங்கு, அந்த மகேந்திர ஹெம்பால் இவங்களாம் எப்படி வந்து இயேசுவை ஏற்றுப்பாங்க? அதுக்கு எனக்கு கிடச்ச ஒரு ஆன்சர் தான் இந்த செங்குன்ற அவரோட வாழ்க்கை. இது கோயின்சிடென்ட்டோ, இது வந்து சும்மா அப்படி இல்லை. நான் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், முதல் எங்கள் அம்மாவுக்கு யாராவது இயேசு பற்றி சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா வந்து கேட்க மாட்டாங்க, பைபிளை தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா இயேசு எடுத்துக்கிட்டு நான் இயேசு பற்றி எங்கள் அம்மா சொல்லும்போது பைபிளை நான் கிழிச்சு போட்டேன். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறது, மதத்தை பற்றியே நான் பேசலை, கிறிஸ்தவ சேர்ந்ததை பற்றியே நான் பேசலை. நீங்கள் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகுங்கன்னு சொல்லவே இல்லை, உங்களை சர்ச்சுக்கு போங்கன்னு கூட நான் சொல்லலை. இயேசு என்ன சொன்னார்னு கேளுங்க. இட்ஸ் அ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ். நம்ம இயேசு நமக்குள்ளே இருந்தார்னா நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும். இன்றைக்கும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், யார் இயேசப்பா பற்றி திட்டினாலும் யாரையுமே நான் திருப்பி அவங்க அழிஞ்சு போயிடணும்னு சத்தியமாக ஒரு நாள் கூட, அது யாராக வேணா இருக்கட்டும், எந்த மத சார்பட்ட கட்சியாக கூட இருக்கட்டும், அது மத சார்ந்த கட்சியாக கூட இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து நான் என்றைக்குமே திட்டினது கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து அவங்களை நான் கர்ஸ் பண்ணது கிடையாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்க இயேசுவை தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ உங்களோட ப்ரேயர் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏசப்பாவை சிலுவை அரைஞ்சவங்களை ஏசப்பா மன்னிச்சார். இதாகவே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, தெரியாமல் செய்கிறாங்க. தெரிஞ்சு செய்கிற கிறிஸ்டியன்ஸ் மேலே தான் எனக்கு கோபம். தெரிஞ்சு செய்கிற கிறிஸ்டியன்ஸு ஏசப்பாக்குள்ளே வரத்துக்கு ஒரு 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 ஸ்டம்பிளிங் ஸ்டோனாக இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு கோபம். இன்னும் பழைய ஏற்பாடு பிடிச்சிக்கிட்டு தசனபாகம் கொடுங்கன்னு சொல்லி ஏழைங்கிட்ட இந்த காசு வாங்குறவங்கள பார்த்தா தான் எனக்கு கோபம். ஏழைங்களுக்கு கொடுக்குறவங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது. சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டு அங்கேயே பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமையான அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு பார்த்த முகத்தையே பார்த்துட்டு இயேசு பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்தா தான் எனக்கு கோபம். இயேசுவை பற்றி வெளியே போய் சொல்கிறவங்கள பார்த்தா எனக்கு வந்து சந்தோஷம். அதுதான் நம்மளோட வேலை. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஹிந்து பிரதரோ எந்த இவங்களோ வந்து 99% யாருக்குமே இயேசுவை பிடிக்காமலாம் இல்லை. அவங்களுக்கு சில கிறிஸ்டியன்ஸை பிடிக்காது, அவங்க பண்ணுற விஷயங்கள் பிடிக்காது. ஸோ நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீமில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ப்ரே தான் பண்ணணும். அந்த இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இந்த செங்கு அப்படின்றவரோட இந்த 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 உண்மையான ஸ்டோரி. கிரஹாம் ஸ்டெயின்ஸை எரிச்சவங்களில் ஒருத்தருக்கு ஓகே, சின்ன நம்பராக இருக்கட்டும், 51 பேரில் ஒருத்தர் மட்டும் இயேசு ஏற்றுக்கிட்டாராப்பா. சின்ன பொறி, ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் காட்டு தீயாக பரவும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சின்ன ஸ்பார்க்கு நீங்களாக ஏன் இருக்கக்கூடாது? உங்களை தீப்பந்தமாக இருக்க சொல்லலை, உங்களை அந்த ஊரை எரிக்க சொல்லலை. அந்த சின்ன விளக்கு, அந்த சின்ன ஒளி, அதுதான் நம்ம. we are the light of the world. இயேசுவோட பிள்ளைங்க நம்ம தான் அந்த உலகத்தோட வெளிச்சம். அந்த இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ இனிமேல் ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க. யார் யார் இயேசு பிள்ளைங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பர்சிகேட் பண்ணுறாங்க, ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். அந்த சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். அவங்க இயேசுவை தெரிஞ்சுக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். சவுலாக இருக்கிறவங்க பவுலாக மாறணும்னு ப்ரே பண்ணுங்கள். சிம்பிள், அவ்வளோதான். நம்மளோட வேலை வேறு எதுவுமே கிடையாது. ஏசப்பா இப்போ செங்கு ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏசப்பா நீ அன்றைக்கி அவனை எரிச்சல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் பழச பேசவே மாட்டார். மன்னிச்சார்னா மன்னிச்சது தான். நம்ம எல்லாருமே பாவிங்க தான், இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளோட நம்ம பண்ண நல்லதுக்காகலாம் நம்மளுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கல. ஏசப்பாவோட மர்சி, அதுக்காக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடிக்கிறவங்க அடிக்கட்டும், உதைக்கிறவங்க உதைக்கட்டும், இது இருக்கும், பைபிளில் இருக்குது. இவங்களுக்காக ப்ரே பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. ப்ரே பண்ணால் கண்டிப்பாக ஏசப்பா அவங்கள மன்னிப்பார், அவங்கள ஏற்றுப்பார்,
அவங்க கூட பேசுவார். பவுல் கூட எப்படி இயேசு அன்றைக்கி பேசினாரோ அதே மாதிரி இன்றைக்கும் எல்லாரு கூடயும் பேசுவார். பைபிளை கிழிச்சு போட்ட எனக்கு ஏசப்பா, ஏன்னா நான் ஒரு விஷயனோ இல்லை அது நிஜமாக பார்த்தேன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஏசப்பாவை பார்த்தேன், முகத்தை பார்க்கல, பட் நான் பார்த்தேன். பட் இதை சொன்னால் இவன் என்னடா கற்றுக்க, அதனால தான் சொல்கிறேன், நான் ஆக்டிங்லாம் ஏன் விடாமல் இதெல்லாம் ஏன் இருக்கேன்னா, என் வேலையை செஞ்சுக்கிட்டே நான் ஏசப்பாக்க ஊழியம் செய்வேன். அவள் தான். நான் காணிக்கையோ தசன பாகமோ இதெல்லாம் நான் கொடுக்கவும் மாட்டேன், ஏழைங்களுக்கு தான் கொடுப்பேன். அதே சமயத்தில் யார்கிட்டையும் நான் காசு கேட்டு 5 பைசா ஏசப்பா பார்த்துட்ருக்காரு, கொடுக்கறதுக்கு தான் நம்மளை இயேசு வச்சுருக்காரு. ஸோ நம்மளோட வேலை ப்ரே பண்ணும், அடுத்தவங்க இயேசுக்குள்ளே வரத்துக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். நமக்குள்ளே இருக்க நம்ம டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் நடந்துருக்கு. நமக்குள்ளே நிறைய தவறுகள் இருக்குது, நமக்குள்ளே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக இயேசப்பா அது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தப்பு அவங்க செஞ்சாங்களோ மன்னிச்சு இயேசப்பா அவங்களை ஏற்றுப்பார். ஏன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.